சார் இப்ப இந்த ப்ரொட்டஸ்ட்ட நம்ம ஒரு பொலிட்டிக்கலா பார்க்கணும்னா, இது எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? இது மூலமா கூட்டணிக்கு ஒரு அச்சாரமா எடுத்துக்கலாமா? ஏற்கனவே பாமக அன்புமணி வந்து பாஜகவோட தான் இருந்தார். இன்னைக்கு நீங்க பாஜக கலந்துட்டு இருக்கீங்க, அமமுகலாம் கலந்துட்டு இருக்கு. முக்கியமான கட்சிகள் அதிமுக, தாவேகா கலந்துக்கல. திமுகவுக்கு அழைப்பே கொடுக்குறவங்க. ஸோ ஜாதிவாரி கணக்கெடுப்புன்றது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ணுறத விட சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் பண்ணணும் அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிறதுக்கான மந்திரி சபையில் தீர்மானம்லாம் போட்டு நிறைவேற்றி வச்சிருக்காங்க. ஒருவேளை சென்சஸ் இருக்கும்போது எடுப்பாங்களா தெரியாது ஆக்சுவலா. ஸோ இந்த சூழல்ல வந்து தமிழ்நாட்டில் வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறது திமுக அரசு பண்ணலன்றது தான் வந்து பாமகவுடைய குற்றச்சாட்டு. பண்ண முடியும் பண்ணலன்றது தான். அவங்கள கேட்டால் இது எங்களுக்கான அது நாங்கள் பண்ண அது சரியா வராது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் சொல்ற விஷயமா பார்க்குறோம். இது எல்லோருமே வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு வேணும்னு சொல்றவங்க தான், வேண்டாம்னு சொல்றவங்க யாரும் கிடையாது. அதனால அது எடுக்கிற முறையில தான் வந்து கருத்து வேறுபாடுகள் இருக்கிறத நம்ம பார்க்கணும். நம்ம பீகார் கவர்மெண்ட் எடுத்தது வந்து கடைசியில் கோர்ட் வந்து ஸ்ட்ரைக் டவுன் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால இந்த கோரிக்கைன்றது எல்லா கட்சிகளோட கோரிக்கை மாதிரி தான் நான் பார்க்குறேன். அதிமுக அதில் கலந்துக்காதது ஒருவேளை போன வாட்டி அவங்க அதிமுக கூட்டணியில பாஜக இல்லைன்றதுனால கூட இருக்கலாம், சொல்ல முடியாது. பாஜக இந்த வாட்டி கலந்துருந்தது காரணம் போன வாட்டி அவங்க கூட்டணி இருந்தாங்க, தொடர்ந்து இருக்கணும்னு நினைக்கிறதுனால கூட இருக்கலாம். அமமுக வந்து நிச்சயமா இந்த வாட்டி வந்து பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி ஒன்னா இருக்கிறதுனால அமமுக அந்த கூட்டணிக்கு போறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. ஏன்னா வந்து எடப்பாடியை முதல்வர் கேண்டிடேட் அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணும்போது நிச்சயமா திலகரன் அந்த சைடு போறதுக்கான வாய்ப்புகளே இல்லை. அதனால இதை வந்து ஒரு அரசியல் ரீதியா நம்ம பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது. இது வந்து இந்த குறிப்பிட்ட கோரிக்கை வந்து முக்கியமான கோரிக்கை, எல்லோரும் வந்து வேண்டுகோள் வைக்கிற ஒரு கோரிக்கையா இருக்கிறதுனால அதுக்கு வந்து ஒரு சப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னு தான் பார்க்கணுமே தவிர இது வந்து கூட்டணி வருமா அப்படின்றது, அது அமமுக பாஜக சேர்ந்துருமானா அதுக்கான வாய்ப்புகள்லாம் இல்லை. இன்னைக்கு வந்து எடப்பாடியோட அதிமுக வந்து என்டிஏல அதுவும் ஒரு கட்சியா இருக்கு கூட்டணியிலன்ற அந்த லெவல்ல தான் நாங்கள் சேருவோமே தவிர அவரை சிஎம் கேண்டிடேட்டா ப்ரொஜெக்ட் பண்ற அந்த கூட்டணிக்கு நாங்கள் போக மாட்டோம்னு தெளிவா வந்து தினகரன் சொல்லியிருக்காரு. அதனால தினகரன் வந்து போறதுக்கான வாய்ப்பு இல்லை. பாமக அன்புமணி வந்து அவர் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா அதே சமயம் அவர் தவேகாவோட கதவையும் கட்டின்னு இருக்காருன்றதுதான் இன்னொரு முக்கியமான விஷயமா நம்ம பாக்குறோம். எல்லாமே வந்து ஜனவரி 2 பிப்ரவரி மாசம் தெரிஞ்சிடும். இது வந்து ஒரு அரசியல் ரீதியா நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த கோரிக்கை வந்து எல்லா கட்சிகளும் சொல்ற ஒரு கோரிக்கையா தான் இருக்கு. கண்டிப்பா சார். இப்போ தாவேகாவும், அதிமுகவும் இந்த ப்ரொட்டஸ்ட்டுக்கு வராதது, இது பாமக எப்படி சார் புரிஞ்சுக்கிறோம்? பாமக இதை வந்து எதிர்பார்த்திருப்பாங்க. தாவேக்கா வரதுக்கான வாய்ப்பு இல்லை. தாவேக்கா எதுலையுமே அவங்க கலந்துக்கிறதுல அவங்க தனித்துவமா தனியா தான் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க யாரு கூடயும் சேர்ந்து எந்த விதமான ஒரு ஜாயிண்ட் ஆக்ஷனும் அவங்க பண்றதா இல்லை. பண்ற மாதிரியும் தெரியல அவங்க. ஆனா அவங்க வராது ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. அவங்க இவங்க அதிமுக வராது கொஞ்சம் ஆச்சரியம் தான். ஆனா அதிமுகவுக்கும் வந்து இப்போ அவங்க அதிமுக வந்து பாமக வந்து போன வாட்டி பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல வந்து கூட்டணிக்கு வரலையேன்ட்டு அதிமுகவுக்கு பாமக மேல வருத்தம் இருக்கு. ரெண்டாவது கூட்டணி பாஜக அதிமுக கூட்டணி அமைச்சு இத்தனை மாசம் ஆச்சு, அப்பவும் அன்புமணி அவரோட எண்ணத்தை தெரிவிக்காம இருக்காருன்னு எடப்பாடி கோபமா இருக்காரு. அதனால ஒருவேளை போகாத இருந்திருக்கலாம் என்பது என்னுடைய கருத்து.